ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, க்ளீனிங் நம்பர் 2 தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த விளாக் பிடிக்கும். நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு அரைவாசி ஃபுல்லாக முடித்து க்ளீன் பண்ணிவிட்டு வீடியோ கொடுத்துருந்தேன். இது வந்து பார்ட் 2. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இடமெல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணேன். இதெல்லாம் எடுத்துகிட்டு நான் எப்படியெல்லாம் நினச்சிட்டு இருந்தேனோ அது மாதிரி வச்சோன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இடம் கிடச்சிது இந்த இடத்துல. ரொம்ப நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீட் பண்ண தேவையில்லை, அந்தளவுக்கே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். அப்புறம் கொஞ்சம் செடிகள்லாம் கூட பதியம் போட்டு வச்சேன். இந்த மணி பிளான்ட் செடியெல்லாம் கொஞ்சம் பதியம் போட்டு வச்சேன். எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ளீனிங் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது வீட்டில். ஏதோ ஒரு பக்கம் ஏதோ ஒரு வேலை நம்ம செஞ்சிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் இந்த வெயில், அவ்வளோ வெயில் இருக்கிறதுனால நம்ம வெளியில் போய் வேலையே செய்ய முடியல. காலையில் அதிகாலையில் வேலை செஞ்சு பிடிச்சி ஒரு வீடியோவாக எடுத்துட்டோம்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும் போல். ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு வந்து வெயில் இருக்குது. நான் இவ்வளோக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டிக்கோளில் தான் வந்து வேலைகள் செஞ்சிட்டு இருந்தேன். ஃபேனை போட்டு விட்டுட்டு தான் வேலைகள் செய்கிறேன். இருந்தாலுமே அவ்வளவு அனலாக இருந்தது. நேற்று வந்து நல்ல மழை, இங்கே எங்கள் ஊரில் நல்ல மழை. உங்கள் ஊர்லெலாம் மழை பெஞ்சுதா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓரளவுக்கு மழை பெஞ்சதுனால அந்த கூலிங் இருந்துட்டு தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டுக்கு அந்த ஒரு வெக்க தாக்குள்ளையா அது மாதிரி அப்படியே வேர்த்து கொட்டிகிட்டே இருந்தது. சரி, நம்ம செய்கிற வேலையை நம்ம செஞ்சு தானே ஆகணும். இன்றைக்கி செய்யலாம், நாளைக்கு செய்யலான்னு இப்படியே வந்து நாட்கள் ஓடிட்டே ஆயிடுச்சு. அதோடு பார்த்திங்கன்னா இந்த செடிகள் எல்லாமே கொஞ்சம் அந்த காஞ்ச இலைகள்லாம் நிறைய இருந்தது. ஒரு மாதிரி செடிக்கு உயிரோட்டம் இல்லாத மாதிரி இருந்தது. சரி, அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் செடிகள் எல்லாமே வச்சு விட்டுட்டு ஓரளவுக்கு வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இனி அடுத்து இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா கோலம் போடணும். ரொம்ப அழகாக பெயிண்டில் தான் வந்து கோலம் போட போகிறேன். ரொம்ப சூப்பராக வந்து கோலம் போட போகிறேன். ஏன் அப்படின்னா இப்போக்கி நான் வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஆனால் அந்த ஸ்கொயரை நான் வந்து இந்த உட்டெல்லாம் ஒட்டி விட்டுருக்கேன் இல்லையா, இந்த உட்டு அளவுக்கு மட்டும் வந்து அழகாக வந்து பெயிண்டில் வந்து கோலம் போட்டுட்டு நடுவில் நம்ம எப்போதும் போல் டெய்லி உங்களுக்கு விலாக் கொடுப்பல்ல, அது மாதிரி நான் வந்து கோலமாவில் வந்து கோலம் போட்டுக்குவேன். அதே போல் வாசல் படியிலையுமே ரொம்ப நீட்டாக வந்து கோலம் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு நான் வந்து நினச்சிட்ருக்கிறேன். இதை நான் ஏற்கனவே விலாக்லேயும் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் அடுத்த வேலைகள் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்கிறேன். ஏன் அப்படின்னா நான் முன்கூட்டி சொல்ல தான் நான் வந்து நினச்சிட்டே இருப்பேன். ஆனால் இதை சொல்லிட்டோம், நம்ம கண்டிப்பாக அந்த விலாகில் வந்து நம்ம அடுத்து நம்ம எடுக்கக்கூடிய வீடியோ அதுவாக தான் இருக்கணும், மக்கள் எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறக்காக தான் நான் முன்கூட்டியே வந்து இதை செய்வேன்னு நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி நம்ம எப்போதுமே ஒரு நம்மளுக்கு மன அழுத்தம் இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னா நம்ம ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தாலும் சரி, இந்த செடிகளுக்குள்ளே போயிட்டோம்னா இன்னும் ரொம்ப அதிகமான ஒரு ஹாப்பி மூமெண்ட்டுக்கு நம்ம போயிடுவோம் இல்லையா. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுபோல் இந்த செடிகிட்டே பேசிக்கிட்டே வந்து வேலை செஞ்சுட்டே இருப்பேன். ஏன் இன்னும் நீ தலையாமல் இருக்க, உனக்கு நான் என்ன வச்சுருக்கேன், உனக்கு நான் என்ன குறை வச்சுருக்கேன், உனக்கு எதுவும் சாப்பாடு பத்தலையா, ஏன் இன்னும் தலையில், இப்படியெல்லாம் அதுக்கிட்ட பேசிக்கிட்டே நான் வந்து வேலை செஞ்சுட்டே இருந்தேன். ஒருவேளை மியூட் போடாமல் நான் வந்து அதை அப்படியே வீடியோவாக கொடுத்துருந்தேன் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே சிரிச்சிருப்பீங்க. அந்த அளவுக்கு தான் பேசிக்கிட்டே நான் வந்து வேலைகள் செஞ்சுட்டே இருந்தேன். அது ஒரு மாதிரி எப்போதுமே நம்ம வந்து செடிகிட்ட பேசணும். நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை, மூடத்தனம், இது யாராவது போய் செடிகிட்ட போய் பேசுவாங்களா, பைத்தியக்காரத்தனமாக இல்லையா அப்படிலாம் வந்து யோசிப்பீங்க. ஆனால் செடிகிட்ட நம்ம பேசணும். நம்ம பேசுகிறதெல்லாம் அந்த செடி கண்டிப்பாக கேட்கும். எனக்கு அது பிடிக்கும். ஏதாவது ஒரு கஷ்டமாக இருந்தால் கூட எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, நான் வந்து உங்கூட கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துக்குவா அப்படின்னு கேட்டுட்டு போய் அதை போய் க்ளீன் பண்ணுறது, சுத்தம் பண்ணுறது, மண் கிளறி விடுறது, இல்லை புது மண் போடுறது, இல்லை ஏதாவது ஒரு உரம் வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே செஞ்சிட்ருப்பேன். பெரும்பாலும் ரொம்ப மன அழுத்தம் இருக்குது, ஏதாவது நம்ம வெளியில் சொல்ல முடியாத அழுத்தமாக இருக்கே அப்படின்னா கூட போய் அந்த செடிக்கிட்டே போய் உட்காந்துக்குவேன். கம்முன்னு ஒரு காஃபியோ டீயோ எடுத்துகிட்டு போய் அந்த செடிக்கிட்ட பார்த்துட்டே இப்படி உட்காந்து குடித்தாவே சுத்தமாக வந்து பழைய மோடுக்கு நம்ம வந்துடுவோம். அந்தளவுக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுக்கக்கூடியது இந்த செடி தான். செடி வச்சு வளர்க்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம்.
ரொம்ப பிடிக்கும். எப்போதுமே நம்ம வீட்டுக்கு முன்னாடி செடிகள் வச்சு வளர்க்குறது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை வீட்டுக்கு கொண்டு வரும். இப்போ நம்ம வந்து போட்டிக்கோல இந்த இடத்துல எந்த தொட்டியும் கட்டலாம். ஆனாலும் இவ்வளோ செடிகள் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா குட்டி குட்டியாக தொட்டிகள் வாங்கி வாங்கி அதாவது கொஞ்சம் மொத்தமாக வாங்க மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 தொட்டி வாங்குவேன். இல்லை வந்து விலை அதிகமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் மாடலாக இருக்குன்னா ஒரே தொட்டியாக வாங்கிட்டு வந்துடுவேன். இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டிகள் வாங்கி வாங்கி எனக்கு பிடிச்சது மாதிரி வந்து செடிகள் வச்சிட்ருக்கேன். அதுபோல் இந்த பிளாஸ்டிக் டப்பு கப்பு இதெல்லாம் என்னென்னலாம் இருக்குதோ அதில் எல்லா செடிகளை வச்சு விட்டுறது. அப்படி தான் வந்து இந்த சைடு வச்சுருக்கேன். அந்த சைடும் பார்த்திங்கன்னா கார்டனுக்குள்ளே அந்த சுவர் எல்லாமே பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் செடி வச்சு விட்டுருப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக பதியம் போட்டு வைப்பேன். மணி பிளான்ட் எப்போதுமே நம்ம வந்து கட் பண்ணி தண்ணிக்குள்ளே அதாவது மணி பிளான்ட் வளர்க்குற பற்றி நான் சொல்கிறேன். ரொம்ப அதிகமாக நம்ம வந்து குவான்டிட்டி அதிகம் நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்னா மணி பிளான்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி அப்படியே மண்ணுக்குள்ளே பதிச்சோம் அப்படின்னா வரவே வராது. ஒன்றும் நல்ல வேர் வந்து அது மண்ணோடு பிடிச்சிருக்கையில் எடுத்து மண்ணுக்குள்ளே வச்சோம்னா வந்துடும். கட் பண்ணிவிட்டு தண்டோடு வச்சோம் அப்படின்னா வரவே வராது, அந்த தண்டு அழுகிரும். அதே போல் பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே போட்டு வச்சோம்னாலும் கட் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சோம்னாலும் அந்த தண்டு அழுக ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணணும், 2 நாளைக்கு ஒரு டைம் தண்ணியை மாற்றி மாற்றி வச்சோம் அப்படின்னா அது வந்து அந்த தண்டுலேருந்து வேர் இறங்க ஆரம்பிக்கும். அந்த வேர் இறங்கிருச்சு அப்படின்னா ஒரு வாரம் கழித்து ஒரு 15-20 நாள் ஆகும் அது வேர் இறங்கிருச்சு அப்படின்னா மறுபடியும் நம்ம வந்து அதை எடுத்து கொண்டாந்து பாட்டில் வந்து வச்சு விட்டுறலாம். அப்படி வச்சோம் அப்படின்னாலுமே வந்து ஓரளவுக்கு வேர் பிடிச்சி வந்துடும். சீக்கிரம் வந்து மணி பிளான்ட் நம்மளுக்கு அதிகமாக பதியம் போட்டு க்ரோத் பண்ணி வரணும் அப்படின்னா பதியம் போட்டு வைங்க. பதியம் போட்டுங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து வேர் இறங்கிரும். டக்குன்னு நம்ம அடுத்தடுத்து கட் பண்ணி விட்டுட்டு அது கொஞ்சம் வேர் இறங்கிடுச்சுனாவே அது அடுத்தடுத்து அந்த கணுவில் வந்து வேர் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ சுற்றி சுற்றி விட்டு நம்ம வந்து மண்ணை கிளறி விட்டு மண்ணை போட்டு அப்படியே அமுத்தி விட்டோம் அப்படின்னாவே அது வந்து அந்த பாட்டு ஃபுல்லாமே செடி வந்து படர ஆரம்பிச்சிடும். அப்போ நிறைய செடிகள் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்படி தான் நான் வந்து பதியம் போட்டு வச்சுருக்கேன். மணி பிளான்ட்டெல்லாம் நான்லாம் ஒரே ஒரு கணு மட்டும்தான் வந்து எங்கள் ஃபேமிலி டாக்டர் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். குட்டியூண்டு கட் பண்ணி பர்ஸில் வச்சு கொண்டுட்டு வந்திருந்தேன். அவங்கக்கிட்ட கேட்டு தான் கட் பண்ணிட்டு வந்திருந்தேன். கொஞ்சம் கட் பண்ணிக்கவாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். பண்ணிக்குவோமா அப்படின்னாங்க. சரின்ட்டு அவங்க வீட்டிலேருந்து கொஞ்சமாக கட் பண்ணி பர்ஸில் வச்சு கொண்டாந்து வச்சது தான் இவ்வளோ மணி பிளான்ட் செடி. இப்போ கூட மணி பிளான்ட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. முதல்ல அவ்வளோ நிறைய இருந்தது. இப்போ நம்ம அங்கே இங்கேயும் நம்ம வந்து இந்த வீடெல்லாம் மாறி மாறி போயிட்டு வந்ததுனால நிறைய செடி வேஸ்ட்டாக போயிடுச்சு. இப்போ வந்து இங்கே வச்சுருக்கதான் இப்போ ஓரளவுக்கு உயிர் பிடிச்சி வந்திருக்குது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்டை வந்து அதிகமாக வந்து இப்படி நம்ம வந்து பதியம் போட்டு வச்சுட்டே இருக்கணும். இன்னொன்று வந்து மணி பிளான்ட்டுக்கு வந்து நம்ம தண்ணி வந்து ஊற்றியும் விடணும். லைட்டாக ஊற்றினா போதும், நிறைய தண்ணி தேவை இருக்காது. ஈரப்பதம் இருந்தாவே போதுமானது மணி பிளான்ட்டுக்கு. ஆனால் தண்ணி எந்த அளவுக்கு நம்ம தெளித்து விடுறோமோ அந்தளவுக்கு வந்து அது நல்லா க்ரோத் ஆகும். உண்மையாலுமே வந்து மணி பிளான்ட் செடி அந்த மாதிரி வளர்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து சூப்பராக வந்து அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும். நல்ல க்ரீனஸாக இருக்கும். கொஞ்சம் கூட வாடாமல் ஃப்ரெஷ்ஷாகவே அந்த செடி வந்து இருக்கும். அந்த மாதிரி தான் நான் வளர்த்திட்ருக்கேன். அது எப்போ செய்யணும் அப்படின்னா காலையில் நம்ம வாசல் தெளிக்கிறோம் இல்லையா, வாசல் கூட்டி வாசல் தெளிக்கையில் லைட்டாக தெளித்து விட்ருங்க. மறுபடியும் சாயந்தரத்துக்கு ஒரு டைம் வந்து லைட்டாக தெளித்து விட்டோம் அப்படின்னா லைட்டாக தான் தெளிக்கணும். சும்மா தெளிச்சிட்டே இருக்க வேண்டாம், லைட்டாக தெளித்து விட்டால் போதும். அந்தளவுக்கு நம்ம வந்து தெளித்து கொண்டு வந்தோம் அப்படின்னாவே செடிகள் வந்து நல்லா வளர ஆரம்பிக்கும். அப்போ நிறைய க்ரோத் ஆகும், நம்மளுக்கு நிறைய செடிகள் வந்து கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இன்டோர் பிளான்ட்ஸோட கட்டிங் தான் இது பறிச்சுட்டு வந்து என்ன பண்ணேன், ஒரு கப்புக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன். வேர் இறங்குச்சுன்னா மறுபடியும் வச்சு உள்ளான்னா அது வேர் இறங்கவே இல்லை. ஒவ்வொரு கண்ணில் வந்து வேர் இறங்கி இருந்தது, ஒவ்வொன்றில் வந்து வேர் இறங்கலை. அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பதியம் போட்டு வச்சு விடுவோம், ஒரு வேளை வருதா என்னன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு போட்டு விட்டுருக்கேன். இது வந்து நம்ம தரையில் வச்சோம் அப்படின்னா ஒரு தண்டு கிடச்சா கூட அப்படியே புதறு மாதிரி வளரக்கூடிய ஒரு பிளான்ட்ஸு தான் இதுக்கு பேர்லாம் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகேவா? எனக்கு பெரும்பாலும் எல்லா பிளான்ட்ஸுக்கெல்லாம் பேர் தெரியாது. அதனால் வந்து அழகாக இருக்குதுன்னா பறிச்சாந்து வச்சுருவேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைடர்மேன் செடின்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். அது வந்து அங்கேருந்து மில்லிலேருந்து எடுத்துகிட்டு வந்து 2 செடி வச்சு விட்டேன். ரொம்ப நாள் இருந்தது. அப்புறம் அது ஒரு மாதிரி ஊருக்கு போனோட தண்ணி ஊற்றாமல் ஒரு மாதிரி வாட ஆரம்பிச்சிருச்சு. இதுவுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து மில்லிலேருந்து தான் எடுத்தாந்து வச்சுருந்தேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வாடி இது மாதிரி தான் இதாகிடுச்சு. ஆனால் நல்லா இதை வந்து கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அடர்த்தியாக வரும். இப்போ தொட்டியில் வச்சுருக்கிறதுனால கூட பார்த்திங்கன்னா அடர்த்தியெல்லாம் இல்லாமல் இருக்குது. தரையில் வச்சோம் அப்படின்னா அடுத்தடுத்து வேர், நம்ம கத்தாழை செடி எப்படி ஒரு செடி வச்சோம் அப்படின்னா அடுத்தடுத்து கணுவில் வந்து அப்படியே வேர் பிடிச்சி அப்படியே புதர் மாதிரி வளர ஆரம்பிக்குள்ள அதோட இனத்தோடு சேர்ந்தது தான் இந்த செடிகள் எல்லாமே. இதெல்லாம் லைட்டாக நம்ம பார்க்குறதுக்கு கீழே கத்தாழை மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த செடி.
லைட்டாக வந்து தண்டு இருந்தாவே வேர் பிடிச்சி வந்துடும். மண்ணில் வச்சோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வரும். இது தொட்டியில் வைக்கிறதுனால அவ்வளோவா வந்து வரமாட்டேங்குது. இருந்தாலும் வந்து முயற்சி பண்ணுவோம், எந்த அளவுக்கு வச்சு வளர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்ட்டு எல்லாம் வச்சு விட்டுருக்கிறேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு அது வருதுங்கிறத பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருந்த ஏற்கனவே இருந்த அந்த பழைய தொட்டியில் இருந்த அந்த செடிகள் எல்லாம் காஞ்ச இலைகள் எல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். என்னதான் நம்ம செடி வளர்த்துனாலும் அதில் அந்த காஞ்ச இலைகளை எடுத்தால் தான் அந்த செடிக்கே ஒரு உயிரோட்டம் இருக்கிற மாதிரியே தெரியுது. அது சின்ன செடியாக இருந்தாலும் சரி, பெரிய செடியாக இருந்தாலும் சரி, அந்த காஞ்ச இலைகளோடு இருக்கிறப்போ அதை பார்க்குறக்கே ஒரு மாதிரி என்னமோ போல் இருக்குது. அதை எடுத்துகிட்டு பார்க்குறப்போ அவ்வளோ நீட்டாக இருக்குது செடி. அப்புறம் இந்த இருந்த பாட்டில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்தது, ஒவ்வொன்று தான் இருந்த மாதிரி இருந்ததா. சரி அதில் எல்லாமே வந்து வச்சு விட்டுருவோம். வேர் பிடிச்சதெல்லாம் முடிச்சு வச்சு விட்டுட்டேன். வேர் இல்லாதெல்லாம் சும்மா அப்படியே மட்டும் ஊண்டி வச்சு விட்டுட்டேன். வேர் பிடிச்சி வருதா என்னங்கிறத பார்க்குறேன். பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த தம்ஸ்அப் மாதிரி வாங்கியிருந்தேன் இல்லையா, மீஷோவில் வாங்கியிருந்தேன்ல, ஹேங்கிங் பண்ணுறது, மணி பிளான்ட் ஹேங்கிங் பண்ணி விட்டல. அப்போ நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், இது வந்து அந்த பசை வந்து அந்த ஸ்டிக்கு எந்த அளவுக்கு ஒட்டுதுங்கிறத பார்த்துட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஆனால் அதுக்கு ஒரு எப்போ விழுந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நைட் நான் திரும்பி போய் அந்த மணி பிளான்ட் பார்க்கல, கீழே விழுந்துருச்சு. அதனால் அது பசை வந்து ஒட்டுறதில்லை. அதனால் அதை யாரும் வாங்காதீங்க. ஏன்னா நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஏன்னா எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, பார்த்துட்டு நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் வாங்குங்கன்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் நான் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயுமே அதோட லிங்கை வந்து நான் வந்து பின் பண்ணி விடலை. சரி, நம்ம ஒரு விஷயத்தை வந்து தெரியாமல் நம்ம வந்து அதை பின் பண்ணோன்னா அது எல்லாருமே போய் வாங்குவாங்க இல்லையா. அப்படிங்கிறப்போ அது வேஸ்ட்டு தானே, பணம் ₹1 இருந்தாலும் கஷ்டப்பட்டு தானே சம்பாதிக்கிறோம் இல்லையா. அது ₹70 ₹71 அது வந்து. ஆனால் பார்த்தீங்கன்னா அது அவ்வளோவா வந்து பசை ஒட்ட மாட்டேங்குது. ஒருவேளை வீட்டுக்குள்ளே சுவரில் ஒட்டையில் எது ஒட்டுதா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை டைல்ஸ்னால அது வந்து வலுவழுப்பு இருந்ததுனால விழுந்துருச்சான்னு எனக்கு தெரியல. இன்னொன்று வெயிட்டும் நம்ம வந்து மணி பிளான்ட்டை ஃபுல்லாக ஹேங் பண்ணி விடுறதுனால அது வெயிட்டுக்கு அப்படியே இழுத்துக்கிட்டு வந்துடுதான்னு எனக்கு தெரியல. ஆனால் பசை கண்டிப்பாக அதில் இல்லை. அதனால அது வேஸ்ட்டு. உங்களுக்கு நல்லா ஹேங் பண்ணணுமா அந்த ஊக்கு மாதிரி இருக்குது இல்லையா, அது வாங்கிக்கோங்க. அது வந்து பாருங்கள் எப்போ ஒட்டுன அதில் ஸ்டாண்டு கூட நான் அடிச்சிருக்கிறேன், அப்படியே நிற்கிது. அதனால் அந்த ஊக்கு தான் வந்து ரொம்ப பெஸ்ட்டு ஒரு ஹேங்கிங் அப்படின்னா அந்த ஊக்கு தான். ஆணி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்க்ரூ டைப் மாதிரி, அது வாங்கி ஒட்டிக்கிட்டிங்கன்னா நூலை வச்சு மணி பிளான்ட்டை நம்ம அங்கங்கே இழுத்து கட்டி விட்டுக்கலாம். யாராவது மணி பிளான்ட் செடி அந்த அளவுக்கு வளர்க்க ஆசைப்படுறீங்க, நல்லா வளர்ந்து வந்துருச்சு அப்படின்னா நான் வந்து சொல்கிறேன். இல்லை அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம வந்து வளர்க்குறதா இருந்தாலும் அந்த மாதிரி வாங்கி ஒட்டிக்கோங்க. இதெல்லாம் வேஸ்ட்டு. பார்க்குறக்கு அழகாக இருக்கேன்னு நம்ம வந்து வாங்குகிறோம், உண்மையாலுமே அது வேஸ்ட்டு. ஆனால் நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா, இந்த அனபேண்ட் போட்டு ஒட்டிக்கலாமா அப்படிங்கிற ஒரு திங்கிங்லேயே இருக்கிறேன். ஏன்னா அந்த கலண்டு விழுந்ததெல்லாம் அப்படி ஒட்டி பார்க்கலாம், ஒருவேளை ஸ்டிப்பாக நிற்கிதா என்னங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்னொரு தொட்டி இருந்தது. சரி அதில் வந்து மணி பிளான்ட்டை வந்து பதியம் போடணுன்னு வேரோடவே வந்து இன்னொரு தொட்டியில், பெரிய தொட்டியில் இருந்த செடியில் வேரோட அடியிலேருந்து வேரோட பறிச்சுட்டு வந்து அப்படியே வச்சு விட்டுட்டேன். ஏன்னா இது வந்து டக்குன்னு வந்துடும். ஏன்னா இதில் வேர் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மண்ணோடு இருந்ததுனால அப்படியே பறித்து வந்து வச்சு விட்டுட்டேன். இது உடனே வேர் பிடிச்சி வந்துடும். நம்ம ஒடிச்சோ அல்லது வந்து கட்டிங் போட்டோ வச்சோம்னா தான் வந்து அது அவ்வளோ சீக்கிரம் வந்து தலையாது. அதுக்காக பதியம் போட்டு வச்சுருங்க. நான் இங்கே வச்சுருக்க எல்லா மணி பிளான்ட்டுமே பதியம் போட்டு தான் கொண்டு வந்தது. ஏன்னா பதியம் போட்டோன்னா சீக்கிரம் வளரும், அதுக்காக சொன்னேன். இப்போ ஓரளவுக்கு எல்லாமே செடிகள் எல்லாம் வந்து இந்த பழைய இலைகள் எல்லாம் எடுத்துகிட்டு ஓரளவுக்கு நீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணிடுவோம். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா போர்ட்டிகோ ஏரியா ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். இனி வந்து அந்த சைடு ஏரியா மட்டும்தான் இருக்குது. அது நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டாண்டு மாதிரி கட்டணும் அப்படின்னு, அது கட்டுறப்ப க்ளீன் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். ஏன்னா அதெல்லாம் வெயிட்டு, நம்மளால் தூக்கவும் முடியாது, இழுக்கவும் முடியாது. அது நமக்கு ஏன் அந்தளவு கஷ்டப்படணும். எப்படியா இருந்தாலும் இந்த ஒரு வாரத்தில் எதுவும் வேலையை ஆரம்பிச்சிடலாம். அதனால் சரி அது மட்டும் இருக்கட்டும். ஏன்னா அந்த இடம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கூட்டி எடுத்துருவேன். எப்போதுமே காலையில் வீடு கூட்டும்போது கூட்டிடுவேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த செடிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மண் படிஞ்சிருக்கும், அப்படியே மண் படிஞ்சிருக்கும், காஞ்ச இலைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் அந்த செடிகளை இழுத்தா தான் நம்ம அந்த இடத்தையே க்ளீன் பண்ண முடியும்.
அதனால் ஒரு ஆளாக இருந்து நம்ம கண்டிப்பாக வேலை செய்ய முடியாது. அதனால் வந்து ஆளுக இருக்கும்போது நம்ம அதை செஞ்சுக்கலாம். நீட்டாக அன்னைக்கு கட்டி தூக்கி வச்சு அரேஞ்ச் பண்ணுறப்போ நீட்டாக பண்ணிக்கலான்ட்டு அந்த ஏரியா மட்டும் அப்படியே விட்டுட்டேன். ஓரளவு கண்ணுக்கு எந்த அளவுக்கு கண்ணுக்கு பார்த்த தூரம் கைக்கு எட்டின தூரமெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு செடிகள்லாம் தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே மாப் போட்டு விட்டுட்டு மறுபடியும் ஸ்டாண்ட் எடுத்து வச்சு அப்படியே செடிகளை நீட்டாக அடுக்கி வச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். அன்றைக்கி வந்து ஸ்கொயராக வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு ஸ்டாண்டில் தான் இத்தனை நாள் வச்சுருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீளமாக ஒரு ஸ்டாண்ட் இருந்தது. இதெல்லாம் வாங்கியாச்சு, ஏற்கனவே வாங்கி இது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இருக்கும். அன்னைக்கு செடிகள் வச்சுட்டு மீதமான ஸ்டாண்டு இதெல்லாம் சரி இதிலையே வச்சு விட்ருவோம் அப்படின்னு அந்த புஷ்ஷெல்லாம் இருந்தது. சரி அந்த புஷ்ஷெல்லாம் மாட்டி விட்டுட்டு எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஒவ்வொரு தொட்டியாக வந்து அரேஞ்ச் பண்ணேன். அந்த ரவுண்டு ஸ்டாண்ட் வந்து ஓரளவுக்கு நல்லா ஹெவியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் வந்து லைட் வெயிட்டாக தான் இருந்தது. ஆனால் 2 தொட்டி தூக்கி தாராளமாக வைக்கலாம், அந்தளவுக்கு நல்லாவே தாங்குது. இது வந்து நம்ம சைட்லலாம் செடிகள்லாம் அடுக்கி வைக்கிறக்கோ இல்லை வந்து ஒவ்வொரு தொட்டியாக ஒவ்வொரு இதாக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி லைனாக வைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்டாண்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். நம்ம சீமாரை வந்து அடியில் கொடுத்தெல்லாம் வந்து கூட்டிக்கலாம். ஏன்னா எந்த இடத்துல மண்ணோ குப்பைகளோ இருந்தது அப்படின்னா கூட நீட்டாக வந்து கூட்டிக்கலாம். வேலைகள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீட்டில் இருந்துகிட்டே தான் இருக்குது, ஏதோ ஒரு வேலைகள் செஞ்சிட்டே தான் இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா அந்த வெயிலில் தான் நம்மளால் வேலைகள் செய்ய முடியல. வீட்டுக்குள்ளே இருந்து செஞ்சாலுமே அப்படியே வீட்டுக்குள்ளே அனலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனாலே போய் எப்படா அந்த ஏசி ரூமுக்குள்ளே போய் படுத்துக்கலாம் அப்படி தான் தோணுது. ஆனால் இந்த வேலைகளை நாம் தானே செஞ்சு ஆகணும். இத்தனை நாள் இன்றைக்கி செய்யலாம் நாளைக்கு செய்யலான்னு இப்படியே டயத்தை ஓட்டிட்டேன் பார்த்துக்கோங்க. அதனால் இன்றைக்கி ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இனி அடுத்து பார்த்திங்கன்னா கோலம் மட்டும்தான் போடணும். அது வந்து ஒரு 4 டேஸ் அல்லது 5 டேஸ் கழித்து தான் நான் வந்து அந்த வேலையை ஆரம்பிப்பேன். ஏன் அப்படின்னா நான் வந்து ஊருக்கு போகிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேஸ் நம்ம ஊரில் நான் விலாக் எடுத்து போட முடிஞ்சதுன்னா நான் வந்து போடுறேன். இல்லை அப்படின்னா வந்து 4 டேஸ் கழித்து தான் நம்ம சேனலில் விலாக் வரும். ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு வீடியோ நான் வந்து போடுவேன். ஃபங்க்ஷன் நடக்குது, அதனால் அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் எடுத்து கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஊருக்கு போயிட்டு வந்துட்டு தான் மறுபடி இந்த கோலம் போடுற வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து தான் நான் எடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி காலையிலே உட்காந்து கோலம் போடலான்னு தான் பார்த்தேன். சரி போயிட்டு வந்துட்டு அன்றைக்கி கோலம் போட்டுட்டு அன்றைக்கி தீபம் ஏற்றுனோம்னா அழகாக இருக்கும்ல, அதனால சரி போயிட்டு வந்துட்டு அந்த வேலையை செய்வோம். இன்றைக்கி வந்து இந்த வேலைகளெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த வேலைகள் எல்லாமே இன்றைக்கி நான் முடிச்சிட்டேன். இப்போ வந்து இடம் பார்த்தீங்கன்னா அந்த பில்லரை சுற்றி அழகாக ஸ்கொயராக தூக்கி வச்சுட்டேன்னா நீட்டாக இருக்குது பார்க்குறக்கும். அவ்வளோ இடம் வந்து ஃப்ரீயாக இருந்தது. அந்த கீழெல்லாம் தரையிலெல்லாம் வச்சுருந்தது எல்லாத்தையுமே ஸ்டாண்டுமே கரெக்டாக இருந்தது. ஸ்டாண்டு இன்னுமே இருக்குது, இன்னும் ஒரு 3-4 ஸ்டாண்டு இருக்குது. இருந்தாலும் இந்த ரவுண்டு ஸ்டாண்டில் தான் வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் தூக்கி அந்த கார்னரில் அங்கங்கே வச்சு அந்த கீழே உள்ள செடிகளெல்லாம் தூக்கி அழகாக மேலே வச்சாச்சு. இப்போ இன்னொரு ஸ்டாண்ட் எடுத்துக்கொண்டே அந்த பக்கம் வச்சு அப்படியே நீளமாக இந்த பதியம் போட்ட செடிகள் எல்லாமே வந்து லைனாக அப்படியே அடுக்கி வச்சுட்டேன். இன்னும் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது மாதிரி இப்போ உங்களுக்குமே தெரியும், இன்னும் இந்த தொட்டிகள் எல்லாம் வந்து மாற்றணும். இந்த பக்கெட்டில் உள்ள செடிகள் எல்லாமே வந்து தொட்டி வாங்கிட்டு வந்து அதுக்கான அழகான இருக்கக்கூடிய கொஞ்சம் பெரிய தொட்டிகளாக வாங்கிட்டு வந்து நீட்டாக வந்து அடுக்கி வச்சுட்டு இந்த பக்கெட்டு இந்த க்ரோ பேக் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னுமே இந்த இடம் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஏன்னா வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறப்போ இந்த தொட்டிகளில் வைக்கிறப்போ இன்னும் அதோட அழகு அதிகமாக இருக்கும் இல்லையா, அதனால அந்த மாதிரி செஞ்சுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கலாம். இப்போ அந்த செடிகளெல்லாம் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் கூட்டி விட்டுட்டு அப்புறம் ஃபுல்லாக வந்து செடிகளுக்கு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபோர்ஸாக நல்லா தண்ணி எல்லாம் விட்டு நல்லா நீட்டாக கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் அப்படியே மாப் போட்டு தொடச்சி விட்டுட்டு ஃபேனை போட்டு விட்டுட்டேன். அது நல்லா காஞ்சிருச்சு. அவ்வளோதான். இன்றைக்கி காலையில் இல்லை மதியத்துலேருந்து அந்த வேலைகள் செய்ய ஆரம்பித்தேன். ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப நீட்டாக இருக்குது, பார்க்குறக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. செடி வந்து நல்லா வளர்ந்துருச்சு. மணிப்பெல்லாம் நல்லா தொட்டிகளெல்லாம் பதியம் போட்டது நல்லா வளர்ந்ததுனால எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் இது க்ரோத்து ஃபுல்லாக ஆகுறப்போ நல்லா ஃபுல்லாக க்ரீனஸாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செம்பருத்தி செடி அந்த சைடெலாம் வச்சுருக்கு இல்லையா, அதெல்லாம் இலைகள் உதிர காலனால ஃபுல்லாக இலையெல்லாம் கொட்டிட்டு மறுபடியும் தலையுது. அதனால் அடர்த்தி ரொம்ப கம்மியாக தெரியுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செடி இல்லாத மாதிரியே இருக்குது. இலை ஃபுல்லாக கொட்டிட்டு குட்டி குட்டி இலையாக நிறைய வருது.
அதனால் இன்னும் ஒரு மாதங்கிறப்போ இன்னும் அந்த இடம் ஃபுல்லாக க்ரீனாக தெரியும், பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுவோம். இன்னும் இந்த செடிகளுக்கு உரம் மட்டும் கொடுக்கணும். நான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சாணம் தொழு உரம் இருக்குல்ல, அதை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லா செடிகளுக்கும் போட்டு விட்டுருக்குறேன். ஊருக்கு போயிட்டு வந்து, ஏன்னா நம்ம செடிக்கு உரத்தை வச்சுட்டு ஊருக்கு போயிட்டோம்னா ஒரு வேளை மழை பெஞ்சதுன்னா ஓகே நல்லாயிருக்கும், இல்லை அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றணும், லைட்டாவது கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இல்லைன்னா இந்த வெயிலுக்கு, இப்போ போடுற வெயிலுக்கு கண்டிப்பாக செடி வந்து வாட ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து சரி ஊருக்கு போயிட்டு வந்து உரம் கொடுத்துக்குவோம் அப்படின்ட்டு இன்றைக்கி தொழு உரம் மட்டும் லைட்டாக போட்டு விட்டு அப்படியே தண்ணி ஊற்றி விட்டுட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு நல்லா நீட் பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிப்ஸ் எது இருந்தாலும், அக்கா இப்படி செஞ்சால் அழகாக இருக்கும், அப்படி செஞ்சால் அழகாக இருக்கும்னு ஏதாவது ஒரு டிப்ஸ் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள், அதை நானும் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஓகேவா? இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து அந்த ஹேங்கிங்கில் தொங்குது பார்த்தீங்களா, அதில் எல்லாமே இன்னும் செடிகள் வச்சு விடணும். அதை வச்சு விட்டது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. இனி அதெல்லாம் கழட்டிட்டு அதில் கொஞ்சம் மணி பிளான்ட் செடியெல்லாம் பதியம் போட்டு வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஒன்று மணி பிளான்ட் செடி வைப்பேன், இல்லை அப்படின்னா வேறு செடிகள் ஏதாவது வந்து வாங்கியாந்து அதில் வச்சு விடுவோம். பார்ப்போம், அடுத்தடுத்த வ்ளாகில் அதெல்லாம் நான் வந்து காட்டுறேன். அவ்வளோதான், ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு, எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. ஏதாவது நிறைகள் குறைகள் எது இருந்தாலும் உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், மாற்ற முடிகிறதெல்லாம் மாற்றிக்கிறேன். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். தேங்க்யூ.